வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய பேஜில் வீடியோ போடுறோம். அதாவது ரொம்ப நாள் ரொம்ப மாதம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக நம்மளுடைய பேஜில் நம்மளால் வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குழந்தை பிறந்த காரணத்தினால நானும் சென்னையில் இருந்தேன், என்னோடய ஒய்ஃப் செங்கல்பட்டில் இருந்தாங்க. அதனால் எங்களால் வீடியோ போட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே, ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அது என்ன ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தோட்டத்தை நம்ம அழகாக இப்போ சுற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பட்டர் பீன்ஸ் பார்த்திங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் நம்ம அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், பட்டர் பீன்ஸ் நல்லா காய் பிடிச்சிருக்குங்க. பட்டர் பீன்ஸு இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்தியில் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் பாத்தியில் நான் பட்டர் பீன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் பட்டாணி போட்டிருக்கோம். அதாவது பச்சை பட்டாணி போட்டிருக்கோம். நம்ம வீடு முழுக்க பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள் நிறைய அப்படியே பூத்துருக்குதுங்க. அழகழகாக அப்படியே பூக்கள் வித்தியாசமான கலரில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. உங்கள் எல்லாருக்குமே அந்த பூக்களை காட்டுறவாங்க. எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரோஜா பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரோஸு. அப்புறம் டேலியா பூக்கள் நிறைய வித்தியாசமான கலரில் நிறைய பூத்துருக்குதுங்க. இதை பாருங்கள், சிவப்பு கலர் டேலியா. இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரோஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முழுக்க நிறைய டேலியா பூக்கள் பூத்துருக்குங்க. இதை பாருங்கள், இந்த டேலியா பூ பாருங்கள் எப்படி இருக்குது கலர். நம்ம தோட்டம் முழுக்க பார்த்திங்கன்னா அப்படியே டேலியா பூக்கள் நிறையா பூத்துருக்கு. இந்த டேலியா பூ பாருங்கள், அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஆவலாக இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கமலியோட பிறந்த நாள். அதனால் நம்ம பூம்பாரில் இருக்க முருகன் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க. கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. தம்பி தூங்கிட்டான். நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பின்னாடி கமலி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோசி குட்டி போட்டிருக்குங்க. 3 குட்டி ரோசி போட்டிருக்கு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் மேலே ஏறி தான் ரோட்டுக்கு போகணுங்க. இதை பாருங்கள், இந்த வழியில் தான் நம்ம ஏறி போகணும். பாதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பின்னாடி பாருங்கள், கமலி ஏறிட்டு வராங்க. இப்போ பாதி தூரம் ஏறி வந்துட்டோம் பாருங்கள். கீழே அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம இந்த பாதையில் மேலே ஏறி போகணும். ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேங்க. இதுதான் நம்மளுடைய காரு பாருங்கள். இது 2018 தார் சிஆர்டி வண்டிங்க. ரொம்ப பார்த்து தேடி இந்த வண்டியை நான் வாங்கினேன். போலாமா கமலி? இதுதான் தம்பிக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. பூம்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி கோயிலுக்கு போயிருக்கோம். போன வாட்டி எப்போ போனோம் பூம்பாறைக்கு? ஆனிவர்சரிக்கு பூம்பாறை கோயில். ஆமாம், மந்த் ஆனிவர்சரிக்கு போனோம். இப்போ பர்த்டேக்கு போயிட்டோம். போன வருஷம் பர்த்டேக்கு எங்கே இருந்தோம் நம்ம? போன வருஷம் பர்த்டேக்கு சென்னையில் இருந்தோம். ஆமாம், ஆமாம். போன வருஷம் குக்கித் கோமாளி ஷோவில் இருந்தனால அங்கே இருந்தோம் சென்னையில். இந்த வருஷம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி இருக்கிறதுனால என்னால் ஷோக்கு வர முடியல. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ஏதாவது ஒரு எபிசோடில் நான் வரேங்க. பாருங்க, நீங்கள் கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குது. நேற்றெல்லாம் சரியான வெயில், 2-3 நாளாக பயங்கர வெயில். நீங்கள் நல்லா அப்படியே கிளைமேட்டு பெஸ்ட்டு, அப்படியே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நேற்று நைட்டு பிளான் பண்ணுறோம். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், 7 மணிக்கு குளிக்கிறோம், 7:30 மணிக்கு சாப்பிட்றோம், 8 மணிக்கு வண்டி எடுக்கிறோம். எழுந்ததே 7:30 மணிக்கு தான். அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு மதியம் அதாவது மதிய சாப்பாட்டுக்கு புளிசோறு கட்டிட்டு வந்திருக்கோம். புளிசோறு ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட்டில் நிப்பாட்டி சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். நம்ம போகிற நேரத்துக்கு கோயிலே மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கம்பெனி பார்த்துட்டு தான் வரோம். சரி, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு முருகரை குழந்தை வேலப்பரை இன்னைக்கு தரிசிச்சு தான் வரும். போன வாட்டி நாங்கள் பைக்கில் வந்தோம். நான், கமலி, அப்புறம் கமலியோட சிஸ்டர், அதாவது என்னுடைய கொழுந்தியா, 3 பேரும் பைக்கில் வந்தோம். அது என்ன கொழுந்தியா மட்டும் அழுத்தி சொல்றேன். கொழுந்தியா இப்போ இல்லை, துபாய்க்கு போயிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க துபாய்க்கு. ஆமாம், கவலையா? இந்த வாட்டி
நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம் அப்படின்றனால ஒரு கவலை இல்லாதனால அந்த தான் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும்ல. அந்த ஸ்பாட்டில் ஒரு இடத்துல வந்து ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. அந்த இடம் சூப்பராக இருக்கும், காட்டுறோம். நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. பரவாயில்ல. இன்னைக்கு இப்போ கொடைக்கானலோட லைவ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. மற்ற நாட்களில் வந்து வந்துச்சு அந்த ஸ்பாட்டுக்கு தான் இந்த இடம் தான். இந்த இடம் தான், இதுதான் அந்த இடம். போயிட்டு பாருங்க, ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் நல்லா இருக்கும். இந்த இடம் அப்படியே சுற்றி மரங்கள் வந்து அப்படியே சாஞ்ச மேனிக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. வந்து விட்டோம் பூம்பாறைக்கு. வேற தூங்கிட்டான். ரொம்ப நாள் ஆச்சு பூம்பாறைக்கு வந்து. நிறைய பேர் வந்து எல்லாருமே ஊர் எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பூம்பாறை நினச்சிக்கிறாங்க. என்னோட ஊர் வந்து பூம்பாறை கிடையாது. அதனால் பூம்பாறையில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க, இங்கே தான் இங்கே இருக்காரு நந்தகுமார், அவர் தோட்டம் எங்கே இருக்குன்னு பூம்பாறையில் கேட்காதீங்க. ஏன்னா என்னோட தோட்டம் அங்கே கிடையாது. அப்பா எவ்வளோ ஏக்கராங்க, எவ்வளோ இது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து எவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக இருந்தது. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே ரெசார்ட்டு, ரூம்ஸு. இந்த இடத்தோட அழகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. அதாவது வீட்டில் கொஞ்சம் நேரம் கூட தூங்க மாட்டான். இன்னைக்கு வந்து தூங்கிட்டான். அதாவது காரில் வரும்போது நல்லா தூங்கிட்டேன். பட்டு பூம்பாறை கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க. கரெக்டாக டைம் வந்து இப்போ 1:30 மணி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால கோயில் திறந்துச்சு. யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பூம்பாறை கோயிலுக்கு வந்தீங்கன்னா டைனோசர், அதுக்கப்புறமா நம்ம அழிஞ்சு போனது என்னெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இதை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கோயிலுக்கு போயிட்டு அடுத்து ஒரு நல்ல ஸ்பாட்டில் இந்த பூம்பாறையோட அழகை நின்று பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்புறோம். புளியோதரை சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்த வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இது போன வாட்டி நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். இந்த பைக்கில் வந்தப்போ போன வாட்டி உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடிக்கிட்டு இருக்கோம் புளியோதரை சாப்பிட்றதுக்கு. பசி வேறு எடுத்துச்சு எங்களுக்கு பயங்கரமாக. புளியோதரை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்துட்டோம். அதுதான் வந்து ரோஸ் கார்டன். நம்ம வந்து ரோஸ் கார்டனுக்குள்ளே போகிறோம். ரொம்ப நாளாக வந்து இந்த ரோஸ் கார்டன் வந்து பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை. அதனால் இன்றைக்கி ரோஸ் கார்டனுக்குள்ளே போய் ரோஸ் கார்டெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து புளியோதரை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். இங்கே பெரியவங்க ஒருத்தருக்கு 50 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட ஒரு 1 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண இது ஒரு சூப்பரான இடம். ஒரு பூவை பார்க்குதுப்பா. ரோஸ் கார்டன் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற கார்டனில் கீழே ஒரு மேட்டை போட்டு தம்பியை விளையாட விட்டுட்டோம். ஒரு வழியாக புளிசோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் சொல்லணுமா நல்லா இருக்குன்னு? நீங்களே செஞ்சுட்டு நீங்களே சொல்லிக்கிறதா? ஓரளவுக்கு சும்மா தாங்க புளிசோறு. டேஸ்ட் நல்லா இருக்கும். 10க்கு ஒரு 4 மார்க் கொடுக்கும். ரோஸ் கார்டனை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். அங்கே தான் நான் கமலிக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய் தோட்டம் தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா இங்கே ரோடு கிடையாது, ஆஃப் ரோடில் போய் தான் இந்த மலை உச்சிக்கு போனோம். இதுதான் நான் கமலிக்காக பிளான் பண்ணியிருந்தேன் சர்ப்ரைஸுங்க. பூக்களை வச்சு அழகாக நாம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இங்கே தான் நம்ம கமலியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே தான் வந்து கமலியோட பிறந்தநாளை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எப்படி இருந்தது சர்ப்ரைஸ்? சூப்பராக இருந்துச்சு. சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சுங்க கமலிக்கு அவங்களுடைய பிறந்த நாளுக்கு. அவ்வளோதான், இப்போ கிளம்ப போகிறோம் தோட்டத்துக்கு. டாட்டா, பாய் பாய்.